அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். அப்படியே தொடர்ந்து எல்லா புல் எல்லாம் நம்ம வெட்டி வச்சது, இலையெல்லாம் குவிச்சு வச்சது சொன்னல, அதெல்லாம் அள்ளியாச்சு. பாருங்கள், அப்படியே மழை மேகமாக இருக்குது, வேர்த்து கொட்டுது இந்த வேலை செஞ்சதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம பவுண்ட்ரி பக்கம் வந்து புல் இந்த இலை தலைகள்லாம் அள்ளி பவுண்ட்ரி பக்கம் போட்டாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் புல்லெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கு கீழே உள்ள பிளேஸை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதாவது வாழைத்தோப்பு. டெல்லியில் வந்து தமிழர்கள் நாங்கள் வாழை மரத்தை நட்டு நிலநாட்டிட்டோம், நம்ம ஊர் வாழை. சரிங்களா? இப்போ பாருங்கள், முருங்கை குச்சி நட்டு வச்சோன்னு ஒரு தடவை வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அது பாருங்கள், இப்போ தான் தளைஞ்சு வருது. இடையில தளைஞ்சு அப்படியே பூச்சி அடிச்சுட்டே இந்த இப்படி சிவப்பு அப்படியே மஞ்சள் அப்படிமா அடித்து அதை உடச்சி விட்டோம். அப்புறம் மஞ்சள் தண்ணி உப்பெல்லாம் போட்டு கலந்து தெளித்து விட்டோம். இப்போ தான் தளைஞ்சிருக்குது. 1 2 3 4 5 6 7 8 குச்சி வச்சோங்க. 6 குச்சி தளைஞ்சிருச்சுங்க. சரிங்களா? முருங்கை குச்சி. அப்புறம் இங்கே பாருங்களேன், நாயுருவி செடி, அப்புறமா குப்பை மேனியாக அப்படியே கிடக்குதுங்க. நான் வந்தேன்னா அப்படியே படக்குன்னு பிடுங்கி விட்டு போயிடுவேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிடுவார், அது வேணும் மருந்துக்கு வேணும்னு வைப்பார். எவ்வளோ தாங்க மருந்தை யூஸ் பண்ணுவீங்க? குப்பை மேனி எடுத்து சோப்பு போட்டாச்சு, வேண்டாம். சின்ன இந்த மலைக்கு வந்துட்டு அதை பிடுங்கி விட்டோம்னாலும் கூட அதனுடைய விதைகள் இங்கே இருக்கிறதுனால முளைச்சி அதிகமாக வருது, வேண்டாம் அப்படிங்கிறதுனாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் அடுத்து இந்த வாரம் தான் அதை வந்து செய்யணும். நேற்றைக்கு புல் அறுத்ததே இங்கே பாருங்கள், இந்த சைடு இந்த சுண்டு வரல் பக்கம் அந்த புல் வந்து அறுத்து விட்டு அப்படியே அது பொக்களை மாதிரி இருந்து, அப்புறமா அதில் தண்ணி வந்து சமைக்கிறது கொள்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னுமே அந்த காந்தல் இருக்குது, அது வந்து எரிச்சல் ஆகுது. இங்கே பாருங்கள், நாயுரி செடியாக இருக்குது பாருங்கள். கீரைக்காக விட்டோம், மழை பெய்ய கீரை பிடிங்கி சமைச்சு சாப்பிட முடியல, லூஸ் மோஷன் ஆகுது. இங்கே பாருங்கள், நான் பூச்செடியெல்லாம் பிடுங்கி விட்டேன்னு சொன்னேன்ல, மரத்தில் பாம்பு வந்துச்சு, அதுக்கு கீழே பூச்செடி இருக்குது கனகாம்பரம், அதெல்லாம் பறித்து விட்ட இடத்துல அந்த கனகாம்பரம் விதை விழுந்தது பாருங்கள், எப்படி முளைச்சிருக்குது. ஃபுல்லாக வந்துட்டு கனகாம்பரம் தான். டெல்லியில் வந்துட்டு கார்டன்லேயோ இல்லை வீட்லேயோ செடி வைக்கணும்னு நினைக்கிறவங்க, கனகாம்பரம் செடி வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் நம்ம தெரிஞ்சவங்கெல்லாம் கேளுங்க, கனகாம்பரம் கண்டு கொடுக்குறோம். அப்புறம் பாருங்கள், நம்ம சாப்பிட்டு போட்ட மாங்கொட்டையிலேருந்து முளைச்சி வந்துருச்சுங்க. நாங்கள் ஊண்டியே வைக்கலைங்க, சும்மா மேலாப்பில் கிடந்தது தான், வேர் போட்டு முளைச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான் முளைச்சிருக்குது. இனியா அது வந்துட்டு எத்தனை வருஷத்துக்கு முளைக்குமோ, மரமாகுமோ. இருக்கிற மரத்துலேயே காய் வரல. இந்த வட்டம் இந்த சீசனில் காய் எங்களுக்கு இல்லை. மோஸ்ட்லி டெல்லியில் வந்துட்டு அங்கங்கே காய்கள் அந்தளவுக்கு இல்லை. எலுமிச்சை மரத்துலேயும் காய் வச்சுருச்சுப்பா, நாங்கள் இன்னும் பறிக்கலை. ஏன்னா கொஞ்சம் பழமாக வந்தோன்னா